வணக்கம் நேயர்களே. திரையுலகுடைய தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டம். அதாவது குறுகிய காலத்தில அந்த பட்டத்தை சம்பாதித்த மிக பெரும் இயக்குனர், கதாசிரியர், நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகை இதழின் ஆசிரியர். இந்த மாரி பன்முக திறமை கொண்ட பாக்யராஜ் அவர்கள் இன்று காலை மாரடைப்பால் நம்மை விட்டு பிரிந்துள்ளார். அவருடைய குருநாதர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் ஆகுது. அதற்குள்ள அடுத்த இழப்பு. தமிழ் திரையுலகை திருப்பியவர்கள் அப்படின்னு சொன்னா, இயக்குனர் இமயம் பாரதிராஜாவை சாரும். அதோடு சேர்த்து வசனங்கள், காட்சி அமைப்புகள், மற்ற விஷயங்களை எளிய மக்கள், கிராம மக்களுக்கு கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருவரையும் சாரும். பாரதிராஜா அவர்களையும், பாக்யராஜ் அவர்களையும் சாரும். அப்படிப்பட்ட ஒருவர் திரைக்கதையில நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். பலருடைய இடங்கள் இப்பொழுதும் வெற்றிடமாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2000க்கு மேலே பாக்யராஜ் அவர்களுடைய பங்களிப்பு திரையுலகில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாக இல்லை. சொக்கத்தங்கம் படம் மிக உருக்கமாக அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொன்ன ஒரு படம். அதை அவர் கடைசியாக பண்ணதில் ஒரு பெரிய டாப் சக்ஸஸ் படம்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய படங்களை பண்ணக்கூடிய இயக்குனர்கள், கதாசிரியர்கள்னு பார்த்திங்கன்னா விசு இருந்தார். அந்த காலத்தில் கே கோபாலகிருஷ்ணன் இருந்தார். விசு, பாக்யராஜ் இவர்கள் இடம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றிடமாக இருக்குது. இன்று நாம் அவரை இழந்ததன் மூலம் மீண்டும் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. 1970களில் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்தது. 70கள் டு 80களில் நீங்கள் இன்றைய தமிழ் திரையுலகை ஆளுகின்ற பல ஜாம்பவான்களை உருவாக்கிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. திரைக்கதை இயக்குனர்கள் பக்கம் வந்து பாரதிராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாக்யராஜ் இன்னும் பலர் வந்த காலகட்டம். நடிகர்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த மாதிரி பலர் வந்த காலகட்டம். அப்போது உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமம் வந்து திரைத்துறையில் ஏற்பட்டது. வழக்கமாக ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மாற்றி அமைச்சவர்களில் ரஜினிகாந்த் அவரை அறியாமல் அது ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆனால் ஹீரோக்களில் ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை புகுத்தினவர்னா பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். சார்லி சாப்ளின் பாணியில்னு சொல்லலாம். நீங்கள் உலக புகழ்பெற்ற நடிகர், இயக்குனர் சார்லி சாப்ளின் வந்து அவருடைய அந்த காலத்து பேசும் படம், இப்போ இது மௌன படங்கள்லேருந்து பேசும் படம் வந்த காலம் வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு வகையான சட்டையர் ஹீரோ மாதிரி இருக்கும். அவரே தாழ்த்திக்கிட்டு அந்த ஹீரோவாக இருப்பார். ஆனால் அவர் தான் அதிக அவமானங்களை சந்திப்பார். அவரே ஏதாவது தப்பு நடக்கும், ஏதாவது காமெடியாக இருக்கும். ஆனால் சீரியஸாக சில விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். அது நீங்கள் சிட்டி லைட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி பல படங்கள் அப்புறம் வந்தது டிக்டேட்டர், இந்த மாதிரி பல படங்கள். கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் பாக்யராஜ் ஒரு புதிய பாணியை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹீரோவாக இருப்பார், அவரே மற்றவர்கள் கிண்டல் அடிப்பார்கள். ஆனால் எந்த நேரத்தில் உணர்ச்சி மிகு காட்சி வரணுமோ அந்த இடத்துல அந்த உணர்ச்சி மிகு காட்சியை கரெக்டாக வச்சுருப்பார். எந்த இடத்துல சண்டை போடணுமோ, ஆக்ஷன் ஹீரோ வரணுமோ அந்த இடத்துல வந்திருப்பார். எந்த இடத்துல காதல் காட்சி வேணுமோ அந்த இடத்துல. அது ஒரு படத்தில் இப்போ இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணாங்க. ஒரு படத்தில் பல சீக்வன்சஸ் வரும். ஒரு இடத்துல அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல அவரே சீரியஸாக மாறியிருப்பார், இன்னொரு இடத்துல ஒரு சாதாரண ஆள் அவரை மிரட்டி விட்டு போயிருப்பான், இன்னொரு இடத்துல மிகப்பெரிய வில்லனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார், ஒரு இடத்துல அவமானப்படுத்திட்டு இருப்பார். பெண்கள் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சீன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல படங்களை சொல்லலாம். நீங்கள் தாவணி கனவுகள் எடுத்தால் மிகப்பெரிய இமயத்தோட அவர் பண்ண அந்த படம் ஒரு பெரிய இது. முதல் ஆஃப் பார்த்திங்கன்னா நடிகர் திலகத்தோடு அவர் வீட்டில் இருக்கிறது, அந்த காட்சிகள், ஒரு கோபக்கார வீட்டுக்காரர் ஆனால் பாசக்காரர் அப்படின்னு ஒரு எப்படி முதல் மரியாதைக்கு ஒரு மரியாதை இயக்குனர் இமயம் பாரதிராஜா கொடுத்தாரோ அதே அளவுக்கு மரியாதை தாவணி கனவுகளில் நடிகர் திலகத்துக்கு பாக்யராஜ் கொடுத்துருப்பார். கடைசியில் அவர் அந்த உயிரிழக்கிற காட்சி வரைக்குமே நீங்கள் அப்போ அவர் வந்து ஒரு கோபக்காரராக இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ள ஒரு மாதிரி காமிக்கிறது. அதில் சில காட்சிகள் பார்த்திங்கன்னா இவர் அந்த தேட்டருக்கு தங்கச்சிகளை கூப்பிட்டு போய் இந்த காட்சிகள் ஒரு மாதிரி வரும்பொழுது கீழே காசை போட்டு எடுக்க வைக்கிறது. கடைசியில் தங்கச்சிங்களை இல்லைண்ணா நாங்கள் கீழே குனிஞ்சிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறது. ஒரு அண்ணனா எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்றது. இன்னொரு தடவை தங்கச்சி கஷ்டப்படுற அந்த குடும்பத்தில் தங்கச்சிக்கு அந்த நூல் இது காஜா எடுக்கும்போது ஊசி குத்திரும். அதுக்கு இந்த அங்குஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு எதிரில் இருக்க டெய்லர் கடையில் போய் ஒரு சாமர்த்தியத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்
அப்படியே பேசிக்கிட்டே தினத்தந்தி பேப்பர் வாங்கிட்டு அங்குஸ்தான எடுத்துகிட்டு வந்துருவாரு. அப்போ அந்த டெய்லர் கூப்பிட்டு சொல்லுவாரு, "தினத்தந்தியில என்ன இன்னைக்கு செய்தி முக்கியம்னு?" "இல்ல இந்த மாரி காணவில்லை. அங்குஸ்தான் காணவில்லைன்னு இருக்குமே பாருங்க" அப்படின்ருப்பாரு. அந்த காட்சிலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு இவர அவமானப்படுத்துற மாரி இருக்கும். ஆனா அது வந்து ஒரு அந்த வறுமைய டக்குன்னு சொல்லும். அதே நேரத்தில அவர் சொல்லுவாரு, "நானும் ஒரு டெய்லர் தான். எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். இந்தாங்க புதுசு அத வச்சுருங்க. பழசு தேஞ்சு போயிருக்கும். புதுசுன்னு" குடுப்பாரு. அதே படத்தில அந்த டெய்லர வந்து விரும்பியிருப்பாங்க. அவங்கள கட்டி வைப்பாரு. மிகப்பெரிய ஹீரோவான பிறகு. நீங்க அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா, அவரு நடிகரா வந்து கஷ்டப்படுறதுல வந்து அந்த திரைக்கதை எப்படி அமைக்கணுன்றத அந்த படத்தில சொல்லியிருப்பாரு. தங்கச்சி வந்து கர்ப்பமாயிருப்பா. கல்யாணம் ஆகாமலே. அண்ணன் வந்து ரொம்ப கடுமையா பேசணும் அப்படின்ற வருத்தம் குலதெய்வம் ராஜகோபால். நீங்க பெரும்பாலும் பாக்யராஜ் படத்தில குலதெய்வம் ராஜகோபாலுக்கு கோவை சரளா, இன்னும் பலருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு குடுத்துட்ருப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதில குலதெய்வம் ராஜகோபால் அந்த வசனகர்த்தா வந்து வசனங்கள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இதுவாவே இருக்கும். பெருசா ஒட்டாது. பாரதிராஜா வந்து அதில இயக்குனராவே நடிச்சிருப்பாரு. அவருக்கு பிடிக்காம பேக்கப் சொல்லிருவாரு. சாப்பிடுற நேரத்தில இவரு சொல்லுவாரு. நானா இருந்தா அந்த காட்சிய எப்படி வைப்பேன் தெரியுமான்னு சொல்ட்டு, அவரு அந்த காட்சிய சொல்லுவாரு. சின்ன வயசுல நீ 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது டபுள் ப்ரமோஷன் வாங்கி 6ஆம் கிளாஸ் வந்தப்போ நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன். எல்லாரும் என்னப்பா தாவணி போடணும்பா, போடணும் அண்ணே அப்படின்னு சொல்லும்பொழுது, உன்னுடைய அந்த இத பார்த்து நானு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து கல்யாணம் ஆகாமயே கர்ப்பமாயிருக்குன்னு நினைக்கும்போது, அந்த வசனம் வரும்போது அத பார்த்துட்டு பாரதிராஜா நீ தான் கரெக்டான ஆள்ன்னு தேர்ந்தெடுத்து, அதுக்கப்புறம் அவருடைய திரை வாழ்க்கையில அவரு உள்ள நுழைவாரு. ஹீரோவா மாறுற சீன்லாம் வரும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கதை அமைப்பு, காட்சி அமைப்புகள்ல அவரு வேற லெவலு. அதே நேரத்தில அவரே கிண்டல் அடிச்சுக்கிற மத்தவங்க கிண்டல் அடிக்கிறதெல்லாம் இருக்கும். முந்தானை முடிச்சுல பார்த்தீங்கன்னா, பெரிய ஆசிரியர் ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கும். அங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுற இடத்துல இவரு வார்த்தை தடுமாறும். ஒரு பெரியவரு அந்த வார்த்தைய எடுத்துக் குடுப்பாரு. உடனே இவரு நன்றின்னுவாரு. அவரு தலையில அடிச்சுட்டு போவாரு. "உன்கிட்டலாம் படிச்சு" அப்படின்னு. ஆனாலும் அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சீரியஸ் ரோல் அவருக்கு. மனைவிய இழந்தவர், குழந்தையோட இருப்பாரு. அதில பல விஷயங்கள் வந்து அவருக்கு அந்த காட்சி அமைப்புகள், இவருக்கு குழந்தையுடைய அந்த பால்லாம் எடுத்து குடிச்சுருவாங்க. கஷ்டப்படுறப்போ, அவங்க அப்பா மூலியமா இவருக்கு மனைவி இறந்திருப்பாங்க, குழந்தைய வச்சிருக்காருன்னு இது பண்ணோன்னா, அந்த கதாநாயகி சீரியஸ் ஆகுற மாரி, அதற்கப்புறம் இவர் மேல ஒரு காதல் வர்ற மாரி காமிப்பாங்க. அத கூட போய் அது சீரியஸா நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன், என்ன கட்டிக்கோன்றப்போ, அங்க இருக்கிற பால் பாட்டில் இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ற அந்த காட்சிலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலும், இவர் ஒட்டாமையா இருக்கிற சீன்ல கடைசியில காப்பாத்துற சீன்ல அந்த அந்த அருவாள புடிச்சு, கையில காயப்பட்ட அந்த இத பார்த்துட்டு சேர்ற மாரி ஒரு காட்சி. சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். எம்ஜிஆரே பார்த்து வியந்து என்னுடைய கலையுலக வாரிசுன்னு இவர சொன்னத நம்ம பார்த்தோம். நீங்க 70கள்ல அந்த இவரு பாரதிராஜாவுடைய அசிஸ்டன்ட்டா ஃபர்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் ஒருத்தர்ட்ட அசிஸ்டன்ட்டா இருந்தா, அப்புறம் பாரதிராஜாட்ட 16 இதில வரும்பொழுது, வழக்கம் போல ஒரு எல்லாருமே புதுசு திரையுலகத்திற்கு. அதில இவரு அந்த படத்தில வசனம் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு, "இது எப்படி இருக்கு?" அப்படின்ற வார்த்தைய அவரு தான் சொல்லிக் குடுத்தாரு அப்படின்றத, இப்போ தகவலா சொல்றாங்க. இப்ப அந்த படம் பூராமே அது பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பல படங்கள்ல ரஜினிகாந்த் அத யூஸ் பண்ணியிருப்பாரு. "இது எப்படி இருக்கு?" அப்படின்றத. அது வேற வேற மாடுலேஷன்ல. அதே மாரி கவுண்டமணிக்கு ஒரு பெரிய கம்பேக் குடுத்தது இவரு தான் அப்படின்னு. ஏன்னா பாரதிராஜா புதிய வார்ப்புகள்ல அவருக்கு எதுவுமே வேணான்னு சொன்னப்போ, இவரு அதெல்லாம் இருந்தே ஆகணும்னு சண்ட போட்டு, "இது உனக்கு நல்ல வாய்ப்பு, நல்லா பயன்படுத்திக்கோன்னு" அவரு வந்து கவுண்டமணிக்கு ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுத்து, அதுக்கப்புறம் கவுண்டமணியுடைய லைஃப் எங்கேயோ போயிடும். இன்னை வரைக்குமே அது. அந்த மாரி கவுண்டமணியே ஒரு இதில பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னுவாங்க. ஆ 16 கிழக்கே போகும் ரயில்ல ராதிகா அப்ப தான் வர்றாங்க. லண்டன்லேருந்து வந்து தமிழ் தெரியாது. இவரு தான் வசனகர்த்தா சொல்லி தரணும். அது அப்ப அவரு அடிச்ச கிண்டலு, அதெல்லாம் வந்து பல பேட்டிகள்ல ராதிகா சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ் கத்துக் குடுத்து நான் என்ன பண்ண போறேனோ! அப்படின்னு அந்த சொன்னதெல்லாம். அப்போ அவரு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய திறமையினால அவரு புடம் போடப்பட்டு புதிய வார்ப்புகள். அவர ஹீரோவாக்குறாரு பாரதிராஜா. அதே மாரி சுவரில்லா சித்திரங்கள் அவருடைய முதல் படம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில கவுண்டமணிக்கு டெய்லர் ரோல் ஒண்ணு குடுத்திருப்பாரு. அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் 79லருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. சிகப்பு ரோஜாக்கள்ல. சர்வரா வந்து கமலஹாசன்ட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணும்போது கமலஹாசன் பாத்ரூம்ல அடிச்சு போட்டு போவாரு. அந்த படத்துடைய வசனம் வந்து இவரு தான். அதே மாதிரி நிறம் மாறாத பூக்கள்.
அந்த டைமில் இருந்த பலருக்கும் தெரியும் அது எந்த அளவுக்கு காதலர்களை உருக்கியதுன்னு. விஜயன் ரோல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த படத்தில். அந்த படத்துடைய வசனமும் இவர் தான். கதையே இவர் தான். மெட்ராஸ் கேர்ள் மெட்ராஸ் கேர்ள்னு பேசிகிட்டு இருப்பார். ரதிகிட்ட விளையாடி செல்லமாக விளையாடும்போது இன்னும் குளத்துல இறக்கி விட்டப்போ அவங்க உண்மையிலேயே இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அந்த இதிலேயே குடிச்சிட்டு லாஸ்ட்டில் அவரே அதில் இறந்து போயிடுவார் கடைசியில் விஜயன். அந்த ரோல் அந்த இரு பறவைகள் மலை முழுவதும்ன்ற மாதிரி பாட்டு, இன்னும் 2, 3 பாட்டு அதில் ஜென்சி பாடினதெல்லாம் அது மறக்க முடியாத இது. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஹிட் அடித்த படம் அது. கன்னி பருவத்திலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைப்பு வில்லனு. நண்பருக்கு கணவனுக்கு நண்பர். கணவன் அவர் வந்து ஆண்மையில் இருந்தவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நண்பனுடைய மனைவியே பிளாக்மெயில் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் அது ஒரு அற்புதமாக பண்ணியிருப்பார். ஒரு வில்லன் கலந்த ரோல். அதில் பட்டு வண்ண ரோஜாவாம் பாட்டுலாம் வந்து சூப்பர் டூப்பர். அந்த படமே அந்த அளவுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் காமெடியாக ஒரு படம் எடுத்தார் பாமா ருக்மணின்றது. இது எல்லாத்தையும் விட அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். ஆனால் அந்த மாதிரி யாருமே நடிக்க பயப்படுற படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை. நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த படத்தில் அவர் வாய் பேச காது கேளாத ஒரு பாத்திரம். ஓசைன்றது 2 கை தட்டினா தான் ஓசை. ஒரு கை ஓசை தலைப்பு. அதில் அந்த பாத்திரத்தில் அந்த படம் பூரா அவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அந்த ஒரு வாத்து மடைன்னு திட்டிட்டு போயிடுவாங்க. தற்கொலை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுவார். கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிப்பார். அது சேரு. அதை யாரோ பார்த்து திட்டிட்டு போவாங்க. வாத்து மடைனா இருக்கேன். அந்த வாத்துக்கு தகவல் கேட்குறதுக்கு ஒரு வாத்தை பிடிச்சிட்டு தங்கச்சிட்ட போய் கொடுப்பாரு. தங்கச்சி வாத்துக்கறி சமைக்க சொன்னாங்கன்னா அறுத்து குழம்பு வச்சிரும். அங்கே திட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கேட்பார் அந்த வாத்தை தூக்கிட்டு வந்து. இந்த மாதிரி அந்த படம் முழுவதுமே வேறு லெவல் இது. கடைசியில் அந்த முடிவுலாம் ரொம்ப இதுவாக இருக்கும். பேசப்பட்ட படம் அது. இந்த மாதிரி 80கள்லேயே சினிமாவில் ஒரு புரட்சியை பண்ணவர்கள்னால் வெகு சிலர். அதில் முக்கியமான இடத்துல வந்து பாக்கியராஜ் இருக்காருன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சீரியஸ் படம் கொடுக்கும்போது தான் இன்னொரு படம் இன்று போய் நாளை வான்னு ஒரு காமெடி படம். நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய நண்பர்களே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் வந்து அதில் நடித்தவர் ரொம்ப வருஷம் அவர் படங்களில் சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ தான் சமீபத்தில் மறைஞ்சார் அவர். அந்த மாதிரி ஒரு இதுவும் இது. இவர் படத்தில் இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் மௌன கீதங்கள். சரிதா நடிச்சிருப்பாங்க. இவருக்கு இணையாக இது டேடி டேடி ஓ மை டாடின்னு ஒரு பாட்டெலாம் வரும். அது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த ஷூட்டிங் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம். அதாவது 78, 79, 80, 85 வரைக்கும் பாக்கியராஜ் காலம்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர் தான் பாக்கியராஜ் தான். அவர் படம் வருதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு பெண்கள் அதிகமாக போனாங்க அந்த படத்துக்கு. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இவர் க்ரைமில் பெரிய ஆள், க்ரைம் ஸ்டோரியில் அப்படின்றதுக்கு பல படங்கள் சொல்லலாம். சிகப்பு ரோஜாக்கள் நான்லாம் என்ன நினச்சேன்னா, விசிட்டிங் ஹவர்ஸ்னு ஒரு படம் 85ல் வருது. நான் இதை காப்பி அடித்து தான் இவங்க எடுத்திருக்காங்க சிகப்பு ரோஜாக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அப்போலாம் ஆங்கில படங்கள் வரதுக்கு வருஷம் கணக்கில் ஆகும். ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, இவர் 80ல் எழுதிட்டு இருக்காரு. அதே கதை வந்து விசிட்டிங் ஹவர்ஸாக 85ல் வந்துருக்குது. அப்போ இவருடைய அந்த நாலேஜ், அந்த க்ரைம் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு அந்த க்ரைம் ஸ்டோரியில் அப்படின்றது. அதில் ஒரு படம் தான் விடியுமுறை காத்திரு. அதுலேயும் ஒரு மாதிரியான வில்லன் ரோலு அம்மா பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருப்பார். அந்த படம் ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போவாங்க இருக்கும் அந்த படம். அதே மாதிரி ஒரு பெரிய பேசப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்கள். அதில் ஒரு மலையாளம் பேசக்கூடிய ஒரு இசையமைப்பாளருக்காக வந்தவராக ஒரு வீட்டு ஒண்டு கொடுத்துன்னு இருக்கிற மாதிரி. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கல்லாப்பட்டி சிங்காரம். தொடர்ந்து இவர் படங்களில் அவர் கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாடுலேஷன் அவர் பேசுறது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அது இன்று போய் நாளை வாலேருந்து இதிலேருந்து டார்லிங்லாம் அப்பாவாக வருவார். அதிலெல்லாம் கல்லாப்பட்டி சிங்காரத்துடைய ரோலு நீங்கள் மறக்கவே முடியாது. அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருந்தார். தொடர்ச்சியாக அவர் படங்களில் அந்த ஒரு பண்பும் அவர்கிட்ட இருந்தது. தனக்கு ஒரு பாட்டியம்மா வருவாங்க. அந்த தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு பல படங்களில் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கல, இறந்துருப்பாங்க. வேறு படங்கள்லையும் பெருசாக நம்ம பார்க்கல. கோவை சரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சில் அவங்க வந்து வருவாங்க. சின்ன வீடுலேயும் அவங்களுக்கு அம்மா ரோல் பெரிய ரோல் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி கோவை சரளாவுக்கு ஒரு இது கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த 7 நாட்கள் அந்த படம் வந்து முடிவு அதோடைய கிளைமேக்ஸ்னால பேசப்பட்டது. புதிய வார்ப்புகள் அதுக்கு ரிவர்ஸ் கிளைமேக்ஸு. கவுண்டமணி அவர் தட்டின காலியை நான் தானே கட்டினேன், நானே அறுத்துட்டேன்னு சொல்லிட்டு அறுத்துட்டு வாழ வைக்கிற மாதிரி. அதே இதுக்கு ரிவர்ஸ் வந்து அந்த 7 நாட்கள்.
தாலிய கழட்டி குடுக்க சொல்லுங்க. நான் வேணா ஏத்துக்கிறேன்றப்போ முடியாதுன்னுவான். அப்ப தான் இவரு சொல்லுவாரு, "என் காதலி உனக்கு மனைவி ஆக முடியும். உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது." அப்படின்ற மாரி முடிவு வச்சிருப்பாரு. ஒரே வேறு வேறு படங்கள் 2 ஆண்டுகளுக்குள்ள வந்ததுல வேற வேற கிளைமாக்ஸ். இது பாக்யராஜுடைய திரைக்கதைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மிகப்பெரிய ஒரு அப்படியே காமெடியா வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காட்சியில ஒரு உருக்கத்தோட கூடிய ஒரு சோகத்த குடுத்து, கண்ணீர் வர வச்சு அந்த முடிவ சுபமா ஆக்கிட்டு கொண்டு போயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு அ அதனால தான் அவர திரைக்கதைக்கு மன்னன் சொல்றாங்க. நம்மள சிரிக்கவும் வச்சுட்டு, அடுத்த சீன்ல அழவும் வைப்பாரு, உருகவும் வைப்பாரு, சுபமா முடிச்சு மறுபடியும் சிரிக்க வச்சுட்டு கொண்டு போவாரு. இந்த மாதிரி. அதில தன்னையும் கிண்டல் அடிக்க மத்தவங்கள வச்சு கிண்டல் அடிக்கிறதையும் கொண்டு போவாரு. ஆனாலும் அவரு ஹீரோ. இந்த மாரி ஒரு கலை வந்து நான் பார்த்து ரொம்ப பேருக்கு இல்ல. சிவாஜி கணேசன் 1, 2 படத்தில அந்த மாரி நடிச்சிருக்காரு. சபாஷ் மீனா அந்த மாரி இதில. ஆனா பெரும்பாலும் வந்து ஹீரோனா, ஹீரோ தனத்தோட தான் இருப்பாங்க. இவரு அதில ஒரு வித்தியாசத்த குடுத்தவர்ன்னு சொல்லலாம். அதே மாரி தூறல் நின்னு போச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட் அது. அவரு சுலக்ஷனாவ அந்த படத்தில அறிமுகப்படுத்துறாங்க. நம்பியாரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த படத்தில வராரு. அதில மன்னாதி மன்னன் எல்லாம் பார்த்தவனா, அந்த மதுர வீரனையும் எதிர்த்தவனா, அப்படின்னு ஒரு பாட்டுல அந்த அவரு எம்ஜிஆர்ட்ட நான் எதிர்த்த வில்லனு அப்படின்ற மாரி கொண்டு வருவாங்க. அதில ஒரு காமெடி என்னன்னா, இவருக்கு கம்பு சுத்துறது நம்பியாரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு சிலம்பம் வராது. கத்தி சண்டை மத்த விஷயங்கள்லாம் வரும். ஆனா, அந்த படத்தில சிலம்பம் குஸ்தி பயில்வான் மாரி கொண்டு வந்து, அதிலயும் சிலம்பத்த நல்லா இது பண்ணி, இந்த காட்சி அமைப்பு பார்த்தா 2 பேரும் சிலம்பம் சண்டை போடுறதெல்லாம் அவ்வளோ அருமையா இது பண்ணியிருப்பாருங்க. அவரு நம்பியாருக்கு ஒரு அற்புதமான ஒரு ரோலு. ஒரு கம்பேக் குடுக்குறதுல அந்த படம் வந்து அற்புதமான படம் அது. அந்த மாதிரி அது. பொய் சாட்சி படம் திருடிக்கிட்டே இருக்கிறதே ஒருத்தருக்கு பொழப்பு. பொய் சாட்சி சொல்றது இந்த மாரின்னு. அதில ஒரு நல்ல ஒரு சீன் வந்து செந்தில் வருவாரு. அப்ப அவருடைய ஆரம்ப காலகட்டம். அவர ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பாடுலாம் போட்டு நல்லா சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, இவரும் சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. அந்த பொய் சாட்சியே அவருக்கு என்ன பாதிப்ப உண்டு பண்றது அந்த படம் ரொம்ப அற்புதமான படம். இந்த மாதிரி இது. இதில அவருடைய மனைவி பிரவீணா, அவங்க ஜான்டிஸ் வந்து அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க ஜான்டிஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அது பெரிய இழப்பு. எம்ஜிஆர் அப்ப முதல்வரா இருக்காரு. நேர்ல வந்து அங்க மருத்துவமனையிலாம் இருந்து பார்த்தாரு. ஆனாலும் அவங்கள இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் டார்லிங், டார்லிங், டார்லிங் வந்து 83ல நடிச்சாரு. அந்த படத்தில ஹீரோயினா நடிச்சது பூர்ணிமா. அதில ஏற்பட்ட பழக்கம் அதுக்கப்புறம் காதலா மாறி 2வது திருமணம் பூர்ணிமா அவர்கள 84க்கு மேல அவரு திருமணம் பண்ணாரு. அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த டார்லிங், டார்லிங், டார்லிங் படம் பார்த்தாலே ஒரு மாரி அது இதே மாரி தான். அ பெருசா ஒரு ஹீரோ மாரி கிளம்பி போவாரு. அங்க இவரே இவருக்கு வாங்கி கட்டிக்குவாரு. அதுக்கப்புறம் இவரு அந்த சின்ன வயசுல பழகுனத வச்சுக்கிட்டு, அதே முறையில அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாரு. இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா, இத நம்பி அவங்க அப்பா ஊர்ல இருக்கிற பையன் பெரிய கோடீஸ்வரன கட்டிக்க போறான்னு சொல்லிட்டு, ஊர்ல இருந்துலாம் கடன் வாங்கி வீட்ட ரெடி பண்ணி, அதுல அவரு மாட்டிக்குவாரு. இவரு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு அ கல்யாணம் ஆகப்போகுது. மாப்பிள்ளை நிச்சயிச்சிருக்காங்கன்னோன, இவரு வந்து அத சோகத்த மறைச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில தான் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த மாப்பிள்ளை சரியான ஆளா இருக்க மாட்டாரு. 2வது பாக்யராஜ் அவமானப்படுத்துறது மூலியமா, பாக்யராஜுக்கு ஆதரவா வந்த பூர்ணிமாவுக்கு பாக்யராஜ் மேல ஒரு பரிவு ஏற்படும். இது வந்து லாஸ்ட்ல அது வேற மாரி சுபமா முடியும். இந்த மாதிரி அந்த படம் வந்து அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் தொட்டதெல்லாம் தொடங்குச்சு. இதில இன்னொரு படம் கைதியின் டைரி. கமல்ஹாசன் நடிச்சது. அது வந்து வேற லெவல்ல பேசப்பட்டது. அந்த படம் தான் இவர வந்து அதுக்கு முன்னாடி முந்தானை முடிச்சு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு சொன்னேன்ல. அதில அவருக்கு சிறந்த நடிகர் விருது எம்ஜிஆர் கூப்பிட்டு என்னுடைய வாரிசுன்னு அந்த அளவுக்கு எம்ஜிஆர் பாராட்டினாரு. அந்த படத்த மாஸ்டர் ஜீன்னு ஹிந்தியில ராஜேஷ் கண்ணா வச்சு எடுத்தாங்க. அது நல்லா ஓடுச்சு. கைதியின் டைரி வெற்றி வந்து அவரு இதில ஹிந்தியில எடுத்தாங்க. அமிதாப் பச்சன வச்சு. கிட்டத்தட்ட அமிதாப் பச்சனுக்கும் அது வந்து இந்த ஒரு மாரி லோ பீரியடு. இந்த படம் வந்துனா அவருக்கு மறுபடியும் தூக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் ஷாஹின்ஷா அந்த மாரி படங்கள்லாம் வந்து பெரிய அளவுல அவருக்கு ஒரு ஹிட் குடுத்தது. அப்போ அமிதாப் பச்சன் பார்த்து வியந்து போயி, இப்படி ஒரு டைரக்டரா, இப்படி ஒரு திரைக்கதை ஆசிரியரான்னு அவர் ரொம்ப கடைசி இதுவரைக்கும் அவர் அமிதாப் பச்சன் அவர் எப்பவுமே இவர சிலாகிச்சு பேசுறத வழக்கமா வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். பல படங்கள் இவர் வந்து ஹிந்தியில போய் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு. இவர் படங்கள் பல இது வந்து தெலுங்கு, கன்னடம் இதுலலாம் பெருசா பேசப்பட்டிருக்குது. இந்த திரைக்கதைய சொல்றதுல இவர்கிட்ட ஒரு கஷ்டமான விஷயத்த கூட அப்படியே நுணுக்கமா கொண்டு போயிடுவார். ஏத்துக்கிற மாதிரி. அதில ரொம்ப சிக்கலான படம் வந்து இது நம்ம ஆளு. பிராமணர்கள் அந்த பிராமணர்களோட பழகி, இவர் ஒரு வந்து பிராமணர் மாரி நம்ப வச்சு திருமணம் பண்ணுவாரு. ஆனா, இவர் வந்து ஒரு துணி துவைக்கிற ஒரு இவங்கள்ட்ட ஒருவருடைய மகன்.
அந்த கதை கொஞ்சம் ரொம்ப சிக்கல். கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி இது. அத ரொம்ப பேலன்ஸா கொண்டு போய், அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மனதும் புண்படாத அளவுக்கு, அந்த படத்துடைய இதையும் கொண்டு போயிட்டு அழகா பண்ணியிருப்பாரு. அந்த படம் தான் அவர் இசையமைச்ச படம்னு நெனைக்கிறேன். இசையமைப்புலயும் அவர் வந்து கத்துக்கிட்டு பண்ணணுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான படம் அது. அதில பல கருத்துக்கள் அ நம்ம பேசணும்னா அவ்வளோ விஷயம் பேசலாம். அதேமாரி எம்ஜிஆர் மேல தீராத பற்று உள்ளவர். நீங்க அவரு "அண்ணா நீ என் தெய்வம்னு" எம்ஜிஆர் கடைசியில நடிச்சு பாதியில நின்ன படத்த, அத வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி, அவசர போலீஸ் 100ன்னு அந்த படத்தை வெற்றிகரமான படமா மாத்திட்டாரு. அதில எம்ஜிஆர ரோல் கொண்டு வந்துருவாரு. அந்த ஸ்டைல் தான் திரைக்கதைக்கு அவருடைய ஹிட்டுன்னு சொல்லலாம். ஒரு முடிஞ்ச படம், அந்த தலைவர் இல்ல. ஆனா, அந்த படத்தில இருக்கிற காட்சிகள வச்சு, தாய்மாமன் மாரி கொண்டு வந்து, அத அதே நேரத்தில இவருடைய இந்த வழக்கமான ஸ்டைல், அந்த விஷயத்தையும் விடாம, எல்லாத்தையும் கலந்த ஒரு படமா எடுத்திருப்பாரு. அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் அந்த படம். அதே மாதிரி நடிகர் ரஜினிகாந்துக்காக அ அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம். ரொம்ப வித்தியாசம். ரொம்ப ஆக்ஷன் ஹீரோவா அவர் நடிச்சிட்டு இருக்கிற காலத்தில, அன்புள்ள ரஜினிகாந்த், ரஜினிகாந்தாவே கொண்டு வந்து மீனா அதில குழந்தையா அறிமுகமாயிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமா. அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சிகப்பு மனிதன். அந்த படத்தில இவரு ஒரு ரோல் பண்ணுவாரு. அந்த படத்தில எனக்கு தெரிஞ்சு நாங்கலாம் ரஜினி ரசிகர்கள். ஆனால் பாக்யராஜுக்காக பார்த்தோம். அந்த அவர் இன்வெஸ்டிகேஷன்ல வருவாரு. அந்த ஒரு மாரி தென் மாவட்டத்தில இருக்கிற ஒருத்தருடைய பேர் மாரி இருக்கும். அந்த பேரு அவருக்கு வித்தியாசமா இருக்கும். கூட செந்தில் இருப்பாப்புல. இவரு துப்பறிஞ்சிட்டு வந்துட்டே இருப்பாரு. அதில பல இடங்கள் வந்து அது ஒரு வகையான இந்த கதை. பழைய படங்களுடைய தொடர்ச்சி தான் அந்த படம்னு வச்சுக்கங்க. எஸ்ஏசி படம் அது. அது ராபின்ஹுட் ஸ்டைல் படம் அது. இவரு வந்து மாட்டவே மாட்டாரு. ஆனால் பாக்யராஜ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டே வருவாரு. பாக்யராஜ் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாரி தான் இருக்கும். ஆனா, இவரு தான் குற்றவாளின்னு பாக்யராஜுக்கு தெரிஞ்சிருக்கும். அத அவர்கிட்டயே சொல்லுவாரு கடைசில. "ஏன் நான் உங்கள விடுவிச்சேன்" அப்படின்றத. "உங்கள ஏன் நான் பண்ணலன்னு." ஆனாலும் அந்த காட்சி கடைசி சீன்ல ஜட்ஜ நம்ப வைக்கிறதுக்கு இவருடைய வாதம், இந்த மாரி பல அந்த சீன், கோர்ட் சீன் இது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திறமை. இதில நான் பார்த்து வியந்தது என்னன்னா, ருத்ரான்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரைம் படம் தான் அது. ஒரு கௌதமியுடைய தந்தையோ ஏதோ ஒரு 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 பெரிய குற்றம் நடந்திருக்கும். பல ஆஃபீசர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது நேர்மையான அதிகாரி வந்து லக்ஷ்மி. அவங்க வந்து இத கண்டுபிடிக்க இது பண்ணுவாங்க. அத வந்து இவரு ஒண்ணுமே சாட்சி இல்லாதலயே ஒரு சாட்சிய உருவாக்குவாரு. அதில அந்த சீனு, அந்த மன்சூர் அலிகான் கூட நடிக்கிறது, இவர வந்து அடிக்க வர்றது, இவர அந்த யந்திரம்லாம் வச்சு பண்றது, லக்ஷ்மிக்கும் இவருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனு, இது எல்லாமே வேற லெவலு. இப்படி திரையுலகில் ஒரு பெரிய தனக்குன்னு ஒரு இடத்த, அந்த இடத்த இன்னொருத்தர் கொண்டு வர முடியுமான்னா முடியாது. ஆனா, அவர்கிட்ட தயாரான பார்த்திபன் கிட்டத்தட்ட அதே மாரி உருக்கமா புதிய பாதைன்னு ஒரு படத்த கொண்டு வராரு. கணவன், மனைவி அத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க, ஒரு பெரிய முரட்டு ஆள சாதாரணமா மாத்துறது, அந்த படம். அப்புறம் அவங்க இறந்து போறது. அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு படமே ஹிட் அவருக்கு. பார்த்திபன் அவருடைய பாதையில போனாரு. இவரையும் பாக்யராஜும் கலந்த மாரி ஒரு கொண்டு வந்தவர் தான் பாண்டியராஜன். அவரு ஒரு ஸ்டைல்ல ஆண் பாவம், கன்னிராசி இந்த மாதிரி, அவரு ஒரு மாதிரி. அப்ப இந்த மாரி அதிகமான இயக்குனர்களை துணை, இணை இயக்குனர்கள அதிகமா வச்சிருந்த டைரக்டர்ன்னு ஒரு காலத்தில பாக்யராஜ் சொல்லுவாங்க. 100 பேருக்கு மேலலாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அரசியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து எம்ஜிஆருடைய தீவிர பக்தர்னால அதிமுகல அவ்வளோ ஒரு இதுவா இருந்து இணைந்து செயல்பட்டு இருந்தாரு. எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம், 84ல எம்ஜிஆர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது, கிட்டத்தட்ட பிரச்சாரம் வந்து அவர் இறந்துட்டாரு. இவங்க ஏமாத்துறாங்க. அந்த மாரி தான் இங்க தமிழ்நாட்ல. அப்பலாம் எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ அமெரிக்காவுக்கு போயி எம்ஜிஆரை பார்த்துவிட்டு வந்து, இங்க பிரச்சாரம் பண்ணதுல பெரிய ஆளு பாக்யராஜ். ஒரு பக்கம் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாக்யராஜ் பிரச்சாரம் பண்றாரு. பாக்யராஜ், "எம்ஜிஆர நான் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்காரு அண்ணன். உங்களுக்கு வேணுனா கலைஞர் வேணுனா சந்தேகம் இருந்தா நான் டிக்கெட் போட்டு தர்றேன். போய் பார்க்க சொல்லுங்கன்ற" அளவுக்கு அவர் பேசினது பெரிய அளவுல எடுபட்டுச்சு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல தீவிர பற்று உள்ளவரு. எம்ஜிஆரும் இவரை அந்த அளவுக்கு நேசிச்சவரு. ஆ ஜானகி அம்மா கூட இவரு ட்ராவல் இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுகல ஜெயலலிதா கையில ஆட்சி வந்தவரும், இவரால சில விஷயங்கள் ஒத்து போக முடியாம, வெளியில வந்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி தொடங்குனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாரு. அங்கேயும் இருக்க முடியல. மறுபடியும் டிஎம்கே போனாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரையும் வேணாம் அப்படின்னு அரசியல விட்டு ஒதுங்கி இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, நான் அவருடைய ரசிகனாக மாறுனது எதுன்னா, அவருடைய பாக்கியா இதழ்.
பலரும் இன்றைக்கி பதிவு பண்ணுறாங்க, பல விஷயங்கள் பேசுனாங்க. ஆனா பாக்கியா இதழ் பத்தி யாருமே சொல்லல. அது ஒரு அற்புதமான ஒரு வார இதழ். கிட்டத்தட்ட ஆனந்த விகடனுக்கு இணையாக பாக்கியா இதழ் கேள்வி பதில்னு அவ்வளோ ஒரு ஃபேமஸ். வார வாரம் அந்த கேள்வி பதிலுக்காக வாங்கி படிப்போம். அந்த மாரி அந்த பாக்கியா இதழ அவ்வளோ அற்புதமா கொண்டு போனாரு. அப்போ ஒரு திரைக்கதை ஆசிரியர், ஒரு சினிமா சார்ந்தவர் அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும், இந்த பாக்கியா இதழ் அவ்வளோ ஒரு அற்புதமா வந்துச்சு. அது வந்து உண்மையிலேயே ஒரு நான்லாம் பார்த்து வியந்த ஒரு விஷயம். ஒரு எழுத்தாளராக, ஒரு இதழை நடத்தியவராக அவர் அந்த அளவுக்கு சிறப்பா பயன்படுத்தினாரு. அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. நம்முடைய மைக்கியம் சார்பாக பாக்கியராஜுடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய ரசிகர்களில் ஒருவனாக நான் அ ஒரு இதய அஞ்சலியை செலுத்துகிறேன். என்றும் அவர் திரையுலகில் பல ஜாம்பவான்கள் நடுவுல பாக்கியராஜும் இருப்பார்ன்னு நாம அவருக்கு ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.